students, நம்ம எக்ஸாம் 5.9 பார்க்கலாம். ஃபைண்ட் தி சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கொடுத்தாச்சு. சர்க்கிள் பாருங்க, நமக்கு வந்து இங்கே அன்னோன் வேரியபிள் நமக்கு ஏ இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஏவை கண்டுபிடிக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கிவன் பண்ணுறேன் அந்த ஈக்குவேஷனை காப்பி பண்ணிடுறேன். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 3x² ப்ளஸ் a plus 1 into y square plus 6x minus 9y plus a plus 4 into 0. நம்ம ஜெனரல் ஃபார்ம் பார்த்தா தெரியும் நமக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் எடுத்துப்போம் இல்லையா. அப்புறம் நமக்கு ஜெனரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c into 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சொல்லும்போது ரெண்டு கோபிஷன் நமக்கு வந்து சேமாக இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் XY டேர்ம் கண்டிப்பாக வராது. XY டேர்ம் சரிங்களா, XY டேர்ம் கண்டிப்பாக நமக்கு வராது சர்க்கிள் ஈக்குவேஷன் சொல்லும்போது. இது ரெண்டு தான் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம் போடுறோம். ஆனால் இங்கே ஒரே ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா கோபிஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோபிஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் சொல்ல போகிறோம். தான் we know for circle க்கு coefficient of x square equal to coefficient of y square. coefficient என்னது 3 y square வந்து a plus b வருது. அந்த 1 கொண்டு வந்து ஆகும். அப்போ a வேல்யூ நமக்கு 2 வந்துருச்சு. therefore நம்ம பண்ணுங்க இந்த a வேல்யூ அந்த therefore the equation of circle சொல்லிட்டு என்ன பண்றீங்க, a வேல்யூ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. 3x square plus a plus 1 அதாவது 2 plus 1 அது 3 இடமா, அப்போ 3y square plus 6x minus 9y plus 2 plus 4. அப்போ 3x square plus 3y square plus 6x minus 9y plus 6 into 0. இங்கே மறக்காம என்ன பண்ணுறேங்க, டிவைட் பை 3 போட்டுருலாம். என்ன ரீசன், நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் நமக்கு ஜெனரல் ஃபார்ம் வருது. அதனால தான் இங்கே எல்லாமே க்ளியராக இருக்காது. தெரியும் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபுல்லாக இந்த காமனாக டிவைட் பண்ணி டிவைட் பண்ணிடலாம். அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3y ப்ளஸ் 2 = 0 வந்துடும். இப்போ நம்ம என்ன தேவை, நமக்கு சென்டர் ரேடியேஷன் தேவை. சென்டருக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் b மைனஸ் எஃப். ரேடியேஷன் அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் g ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் மைனஸ் சி. அப்போ இந்த g வேல்யூ எஃப் வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம கம்பேர் வித் போட்டுருங்க. கம்பேர் வித் ஜெனரல் ஃபார்ம் எதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c = 0. அப்புறம் பாருங்க எக்ஸோட கொஞ்சம் ஈக்குவல் பண்ணலாமா. அப்போ 2g = 2. இப்போ g நமக்கு 1. அதே போல் y டேர்ம் ஈக்குவல் பண்ணிங்கன்னா 2f = -3. அப்போ f வேல்யூ இந்த -3/2. c கான்ஸ்டன்ட் டேர்ம்னா 2. இப்போ நம்ம சென்டர் போயிடலாமா. சென்டர் ஃபார்முலா அது -g -f. அப்புறங்க -1 ப்ளஸ் 3/2 ஆயிடுமா, ஏன்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கு, ப்ளஸ் ஆயிடும். அதே போல் ரேடியஸ் போகலாமா. ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் g ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் மைனஸ் சி. இப்போ g ஸ்கொயர் பாருங்க -1 சொல்றா, ப்ளஸ் f ஸ்கொயர்னது 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி சொல்லும்போது இந்த 2. இப்போ 1 ப்ளஸ் 1 வருமா, ப்ளஸ் 1 9/4 மைனஸ் 2. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 9/4 மைனஸ் 1 வந்துடும். இது எழுச்சி தான் வரும் 4 இல்லையா, 9 வச்சா 5/4 யூனிட்ஸ் வேணா போட்டுரும். ரேடியஸ் 6 பண்ணி வச்சு ரூட் 5/4 4 வேணா நீங்கள் 2 ஸ்கொயர் ரூட் தான் 2 வந்துடும். அவ்வளோ. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அந்த ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரும் கண்டிப்பாக சர்க்கிள் பப்போ ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு ஏ கண்டுபிடிச்சிடும். ஏவை சர்ச் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு இந்த ஜெனரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணி ஜி வேல்யூ எஃப் வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அது ஃபார்முலா சர்ச் பண்ணுங்க, சென்டர் நமக்கு ரேடியேஷன் வச்சிடும்.